ஐபிஎல் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஷனுக்கான ரிட்டர்ன் என்ஷனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பிசிசிஐ சொல்ல. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையவே மேஜர் அப்டேட்ஸ் எல்லா டீமுமே வந்து முடிஞ்சளவு கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தாடி நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் வந்து எல்லா டீம்லையும் வந்து கேப்டன்ஸும் மாற்றுறாங்க. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டே மொத்தமாக மாற்றுறாங்க. அதாவது வந்து கோச், அசிஸ்டன்ட் கோச் எல்லாருமே வந்து மொத்தமாகவே மாற்றுறாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்திய டீமோட வேர்ல்டு கப்போட வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்னிங் கோச்சாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அவரோட ஃபார்மர் டீமான வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே சேர்ந்துக்கிறான்னு சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹெட் கோச்சாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து குமார் சங்கரா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆகிட்டு. ஏன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மட்டும் இல்லாமல் பால் ராயல்ஸ், அதே மாதிரி வந்து பாபுலோட ராயல்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கையில் குமார் சங்கரா டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராகுல் டிராவிட் ஹெட் கோச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்ரம் சோலங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அசிஸ்டன்ட் கோச் வச்சுட்டார். அசிஸ்டன்ட் வந்து தினேஷ் சாங்க்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான்லேருந்து வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக கேப்டன் கோச் இது மாதிரி போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து குஜராத் ஜெயின்ஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா வந்து குஜராத் ஜெயின்ஸ்னு வந்து இந்த தாடி 6க்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீமை மொத்தமாகவே மேனேஜ்மெண்ட் மாற்றிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் விக்ரம் சோலங்கியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ராஜஸ்தானுக்கு வந்துட்டாங்காட்டி ஹெட் கோச்சான ஆசிஷ் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் அணிக்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஹெட் கோச்சாக போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து இப்போ சீசன் கடந்த ஒரு 3 சீசனாக வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைங்காட்டி ஒரு இந்தியன் கோச் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின் கோச் நல்லா பண்ணாதங்காட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ் இந்தியாவோட வேர்ல்டு சாம்பியனான டெஸ்ட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டெஸ்ட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் நடக்குது. ஒன்று குறிப்பாக பங்களாதேஷோட கோட்டைன்னே சொல்லலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் பாலமான வந்து சென்னையோட சேப்பாக்கில் நடக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு த்ரெட்டிங்காக இருக்குது. அதில் வந்து ஒரு புதிய தமிழர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.